நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு வாசல் ஊழியங்களின் சார்பில் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் வேதாகமத்தின் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார் என்று நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். ஜெபத்தோடு கூட கேளுங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் இந்த காலங்களிலும் கர்த்தர் நம்மை அவருடைய சாட்சிகளாக இந்த பூமியிலே நிச்சயமாக பயன்படுத்துவார் என்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் விரிந்து படரும் ரட்சிப்பு என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். பொதுவாக கிறிஸ்தவர்களை பார்ப்போமே என்று சொன்னால், வேறொரு திருச்சபைக்கு போகிற ஒரு கிறிஸ்தவரை மற்றொரு கிறிஸ்தவர் பார்ப்பார் என்று சொன்னால், பொதுவாக அவர்கள் கேட்கிற பழக்கம் உண்டு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். அதே போல ஒருவரை ஒருவர் பார்க்கிற வேளைகளிலும் சாதாரணமாக கிறிஸ்தவர்கள் பிறரை பார்த்து கேட்கிற கேள்வி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்பார்கள். சிலர் ஆமாம் என்று சொல்லுவார்கள், சிலர் அதற்கு பதில் சொல்லாமல் சிரித்து கொண்டே போய்விடுவார்கள். இதுதான் சமுதாயத்திலே இப்பொழுதுக்கு இருக்கிற பழக்கமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த நாளிலும் இந்த ரட்சிப்பை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையிலே தீர்க்கமாக அறிந்து கொண்டு, இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய தன்மை எவ்விதமானதாக இருக்கும், இந்த ரட்சிப்பு ஒரே நிலையிலே ஒரே மனிதனுக்குள் இருக்கக்கூடியதா அல்லது வளர்ந்து சமுதாயத்திலே படரக்கூடியதா என்பதை வேதவசனத்தின் ஆதாரங்களை கொண்டு நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம். குறித்த நேரத்திற்குள் இதை நான் முடிக்க வேண்டியது இருக்கிறபடினாலே ரொம்ப அதிகமாக நான் பேச முடியவில்லை, சுருக்கமாக பேசுகிறேன். கவனமாக கவனித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை கிருபையாக பெற்று ஆண்டவருக்கென்று சாட்சிகளாக வாழ்வதற்கு தீர்மானியுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த வேத வசனத்திலே சொல்லி இருக்கிறார், வாசித்து பாருங்கள். மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார், தன் ஜீவனை இழந்து போனார், அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவராகிய கர்த்தர் மக்களை பார்த்து கேட்பதை நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். உலகத்திலே பொன்னை தேடுவதற்கு மனிதன் முயற்சிக்கிறான், பணத்தை எப்படியாவது சேர்க்க வேண்டும் என்று சொல்லி மனிதன் முயற்சிக்கிறான், செல்வத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறான், நிறைய பூமியை வாங்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான், மாட மாளிகைகளை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். இதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அத்தனையையும் செய்வதற்கு மனிதன் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் இங்க வேத வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். மனிதன் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தினாலும் எடுத்துக்கொண்டாலும் பெற்றுக்கொண்டாலும் தன் ஜீவனை இழந்து போனார், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார், தன் ஜீவனை ஆதாயப்படுத்தாமல் விட்டுவிட்டார், அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்கிறார். இந்த ஜீவனை ஆதாயப்படுத்துகிற விஷயத்தை தான் கிறிஸ்தவத்திலே ரட்சிப்பு என்று சொல்கிறார்கள். வேறு ஒன்றும் அதிலே புதிதான ஒரு காரியம் அல்ல. நமக்குள் இருக்கிற ஜீவனை அழியாமல் காப்பதுதான் ரட்சிப்பு என்பதாகும். இந்த ரட்சிப்பை ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி முக்கியத்துவப்படுத்துகிறார் என்பதை எபிரேயர்கள் என்ற நிருபத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமே என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எத்தனை காரியங்களை சொல்லியிருக்காரு பாருங்கள். அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் இன்றைக்கும் ஆதி காலம் தொட்டு கிபி 1ஆம் நூற்றாண்டு முதல் இன்று மட்டிலும் மக்கள் மத்தியிலே அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. காரணம் ஏன் என்று சொன்னால் மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் இன்றைக்கு அநேகர் அற்புதங்களை பெறுகிறார்கள், அடையாளங்களை பெறுகிறார்கள். அப்படியே வந்தது போலவே, கூட்டத்திற்கு வந்தது போலவே, ஆலயத்திற்கு வந்தது போலவே தொடர்ந்து பழைய நிலையிலேயே வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அது ஜீவனை ஆதாயப்படுத்தி கொண்டதற்கு அடையாளம் அல்ல. அற்புதத்தை பெற்றது உண்மை, அதிசயத்தை பெற்றது உண்மை, ஆனால் வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு உனக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். அடுத்த நிலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், தம்முடைய சித்தத்தின்படி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்த வரங்களை பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களை பகிர்ந்து கொடுத்த தேவ ஆவியானவர் திட்டமாக அதற்கு சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் பரிசுத்தாவின் வரங்களை பெற்றிருந்தாலும், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள் இருக்கிற ஜீவன் காக்கப்பட்டிருக்கிறதா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன், பின்பு என்னுடைய ஜீவன் காக்கப்படாமல் எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசிப்பீர்களே என்று சொன்னால், இந்த பொல்லாத உலகத்திலே நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தின்படி முற்றிலுமாக மாற்றப்பட்டவர்களாக இருந்தால்தான் நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் நாட்களிலே காக்கப்படும் என்பதை திட்டமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். ரட்சிக்கப்பட்டு விட்டால் போதாது, பரிசுத்தாவின் நிறைவை பெற்று விட்டால் போதாது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பழைய சுபாவங்கள், பழைய குணங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து எல்லா விதங்களிலும் ஆவிக்கு ஏற்ற நிலையில் புதிய மனிதர்களாக மாறும் பொழுது மட்டும்தான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஜீவனை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ரட்சிப்பு என்பது சரீரத்திற்கு உரியது அல்ல. அற்புதங்களும் அதிசயங்களும் சரீரத்திலே நடக்கும், வாழ்க்கையிலே நடக்கும். ஆனால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் பழையவைகளை ஒழித்து புதியவைகளை செய்வதற்கு முற்படவில்லை என்றால், வேத வசனத்தின் அடிப்படையிலே நன்மையான காரியங்களை செய்வதற்கு முற்படவில்லை என்று சொன்னால், நம்முடைய ஜீவன் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ரட்சிப்பு சரீரத்திற்கு உரியது அல்ல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாமும் அப்படிப்பட்ட நிலையில் மாற்றப்படவில்லை என்று சொன்னால், நாம் நம்முடைய ஜீவனை தப்பித்துக் கொள்ள முடியாது. அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் சொல்லுகிற ஒரு சத்தியமாகும். நீங்கள் தெளிவாக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். என்னுடைய ரட்சிப்பு எந்த நிலையில் பூரணமானதாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களே என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள். சவுல் என்கிற ஒரு வாலிபனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். இந்த சவுல் எப்படிப்பட்டவன் என்பதை பின்பு நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து தமஸ்கு பட்டணத்திற்கு போகிற வழியிலே இந்த சவுலை சந்தித்த மாத்திரத்திலே சவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தன்னை முழுவதுமாக சரண்டர் பண்ணி சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? இதுதான் ரட்சிப்பினுடைய முதல் படி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சந்தித்தார்,
அவரோடு கூட பேசினார். சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாய் இல்லையா என்று கேட்டார். கேட்ட மாத்திரத்திலேயே தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவனாக தேவனுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறான். நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி. அருமையான தேவஜனமே, இதுதான் ரட்சிப்பு. அதாவது புரிந்து கொள்ளும்படியாக எளிதான நடையிலே சொல்லுகிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அல்லது வாசித்து அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அதை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது, உங்களுடைய விசுவாசத்தை வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்பதுதான் சத்தியம். உங்களுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்ட நிலையிலே நிதானிக்கப்படுகிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இந்த சவுல் அனனியா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனால் சந்திக்கப்படுகிறார். சந்திக்கப்படுகிற வேளையிலே அந்த அனனியா சொல்கிறார், நீ ஞானஸ்தானம் பெறும்படியாக, உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெறும்படியாக என்னை தேவன் உன்னை சந்திக்கும்படியாக அனுப்பினார் என்று சொல்கிறார். உடனே சவுல் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அனனியா சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார் என்று அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது. கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் யோவான் ஸ்நானகன் கொடுத்தது போல பாவ மன்னிப்பிற்கென்று முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை தெளிவாக இந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட ஆவியின் நிலையிலேதான் நம்முடைய ஜீவனை நாம் காத்துக்கொள்ளும்படியாக நம்முடைய ஜீவன் ரட்சிக்கப்படுகிறது. இப்பொழுது உங்களை நீங்கள் சற்று சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? மெய்யாகவே நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? சற்று சீர்தூக்கி பாருங்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிச்சா? எல்லாம் புதியவை ஆயிற்றா? இல்லை என்றால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உலகத்திற்குரிய காரியங்களும், உலகத்திற்குரிய பழக்க வழக்கங்களும், சமுதாயத்திற்குரிய காரியங்களும், சமுதாயத்திற்குரிய கொள்கைகளும், மத கொள்கைகளும், கோட்பாடுகளும் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைவூட்டப்படுவீர்களே என்று சொன்னால், இப்பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே அவைகள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்புங்கள். ஆண்டவராக இயேசு உங்களுடைய ஜீவனை மரணத்திற்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த சவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவன் ரட்சிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்த பின்பு பவுல் என்கிற பெயர் மாற்றப்பட்டு அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக மாறினது என்பதை நாம் அறியும் முன்பதாக அவருடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இந்த பவுல் என்கிற அப்போஸ்தலனுடைய பழைய வாழ்க்கையானது யூத மத கொள்கைகளை கடைபிடிக்கிற வாழ்க்கையாக இருந்தது. அப்பொழுது அவள் சவுல் என்று அழைக்கப்பட்டார். இந்த யூத மத கோட்பாட்டின்படி பவுல் தன்னை குறித்து பிறருக்கு அறிமுகம் பண்ணும் பொழுது சொல்கிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது சொல்கிறார், நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். யூதர்களுடைய முறையின்படி, யூத மத ஆச்சாரத்தின்படி நான் 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். 2வதாக சொல்கிறார், நான் இஸ்ரவேல் வம்சத்தான் என்று சொல்கிறார். தன்னுடைய வம்சாவளியை குறித்து அவர் சொல்லும் பொழுது நான் இஸ்ரவேல் வம்சத்தான் என்று சொல்கிறார். அந்த வம்சாவளியிலும் கோத்திரத்தை குறித்து, ஒருவேளை இப்பொழுது நாம் சொல்வதாக இருந்தால் ஜாதியை குறித்து சொல்லும் பொழுது நான் பென்யமீன் கோத்திரத்தான் என்று சொல்லி அதையும் அவர் திட்டவட்டமாக சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், அதாவது
ஆபிரகாமின் வழித்தோன்றல் நான் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். கடைசியாக சொல்லும் பொழுது சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு பரிசேயன் என்று சொல்கிறார். இது யூத மத கோட்பாட்டிற்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த யூத மத கோட்பாட்டின்படி அவர் தன்னை யூத மதத்தில் இருந்த வைராக்கியத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகர் இன்றைக்கு இந்த மத வெறி பிடித்தவர்களாக நம்மோடு கூட வாழ்வதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவத்திலும் கூட ஒரு கிறிஸ்தவ திருச்சபையை சேர்ந்த ஒருவர் மற்றொரு திருச்சபையை சேர்ந்த விசுவாசியால் வெறி கொண்டவர்களாக வெறுக்கப்படுகிறார்கள். அதே போல கிறிஸ்தவர்கள் அல்லாத பல மதஸ்தவர்கள் மத வெறி கொண்டவர்களாக, குறிப்பாக இந்திய தேசத்திலே எங்கும் அவர்களை அடித்து ஒடுக்குவதற்கு, அழிப்பதற்கு வெறி கொண்டவர்களாக தேடி அலைகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் இந்த நாளிலும் கிபி 1வது நூற்றாண்டிலே சவுல் எவ்விதமாக கிறிஸ்தவர்களை யூத மத வெறி கொண்டு அவர்களை அழித்தாரோ, அதே போலதான் இன்றைக்கும் தேசத்திலே நடக்கிற காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் இவைகளை எல்லாம் செய்த பரிசுத்த பவுல் மனம் திரும்பி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு யூத மத கோட்பாடுகளை விட்டு ரட்சிப்பின் அனுபவத்தோடு அந்த ரட்சிப்பில் வளர்ந்தவராக, அந்த ரட்சிப்பில் படரத்தக்கதாக கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு கிறிஸ்துவை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுதான் கிறிஸ்தவத்தின் முக்கியமான ஒரு நிலை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய முக்கியமான நிலை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற எந்த ஒரு கிறிஸ்தவனும், நான் பரிசுத்தாவின் நிறைவை அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற எந்த ஒரு கிறிஸ்தவ ஸ்திரீயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்காமல், சொல்லாமல் இருப்பதற்கு முடியவே முடியாது. சவுலாய் இருந்து ரட்சிக்கப்பட்டு பவுலாக மாறின பவுல் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் செய்திகளை, நற்செய்தியை பிலிப்பு பட்டணத்திலே அவர் உபதேசித்த பொழுது அவரை பிடித்து அடித்து சிறைச்சாலையிலே போட்டு விடுகிறார்கள். அங்கே அவரை சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். சிறைச்சாலையிலே கால்களை தொழுமரத்திலே மாட்டிவிட்டார்கள். தனியான ஒரு இடம், இருளான ஒரு இடம். பவுலும் ஷீலாவும் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரித்து பாடினார்கள் என்று நம்ம அந்த இடத்திலே வாசிக்க முடிகிறது. தயவுசெய்து எடுத்து வாசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட சத்தியமாக கூட இருக்கலாம். இந்த பவுலும் ஷீலாவும் தேவனை துதித்து பாடின வேளையிலே அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணவில்லை, ஆரவாரம் பண்ணவில்லை, சத்தமாக தோத்திரம் 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 என்று 1000 முறை அவர்கள் சொல்லவில்லை. தேவனை துதித்து பாடினார்கள். பாடின மாத்திரத்திலே அவர்களுக்காக தேவன் அந்த சிறையிலே வேலை செய்தால் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. ஜெயிலர் அதை கண்டு ஜெயிலில் இருந்து எல்லாரும் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி தன்னை தானே மாய்த்து கொள்வதற்கு அவர் முயற்சிக்கிற வேளையிலே பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலையின் உட்பகுதியிலே இருந்து சொல்கிறார்கள், நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம், இவனுக்கு ஒன்றும் கேடு பண்ணி கொள்ளாதே, கேடு செய்து கொள்ளாதே என்று சொல்லுகிறார்கள். உடனே அவன் உள்ளே வந்து பவுலையும் ஷீலாவையும் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் காயங்களை எல்லாம் கழுவி, காயங்களை எல்லாம் துடைத்து அவர்களை உட்கார வைத்து, முதலாவது அந்த ஜெயிலர் அவர்களிடத்தில் கேட்ட கேள்வி, ஐயா, இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஒருவருக்குள் ஏற்படுவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நீர் அநேக மனிதர்களை அடித்தவர், அநேக பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்படுவதற்கு நீர் உதவியாய் இருந்தவர் என்றெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட நீர் இந்த சூழ்நிலையிலும்
இந்த ஜெயிலிலே இருக்கிறீரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பவுலிடத்திலும் ஷீலாவிடத்திலும் அந்த ஜெயிலர் கேட்டார். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது பார்த்தீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று விசுவாசித்தால் போதும் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. உடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுவது மெய். உடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு ரட்சிக்கப்படும் பொழுது உங்களுடைய ஜீவன் மரணத்திலிருந்து காக்கப்படுவது சத்தியம். ஆகையினாலே இந்த பவுல் அந்த ஜெயிலிற்கு சொன்ன மாத்திரத்திலே அந்த ஜெயிலர் பவுல் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து அவனும் அவன் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று நாம் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, இதுதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய ரட்சிப்பு வளர்ந்து படர்ந்த ஒரு அனுபவமாகும். இதோடு கூட பவுலுடைய ஊழியம் நின்று விடவில்லை. அவருடைய ஊழியத்திலே அவர் கிட்டத்தட்ட சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக மத்திய தரைக்கடல் முழுவதும் அந்த சுற்று வட்டாரங்கள் முழுவதிலும் கிட்டத்தட்ட 14,725 கிலோமீட்டர் அவர் நடந்தே சென்று சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். 13 நிருபங்களை விசுவாசிகளுக்கு எழுதியிருக்கிறார். எப்படி ரட்சிக்கப்பட்ட அவர் வளர்ந்து அந்த ரட்சிப்பை உலகமெங்கிலும் தேசமெங்கிலும் கிழக்கு ஆசியா எங்கிலும் பரவக்கூடிய விதத்திலே 14,725 கிலோமீட்டர் நடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ, பரிசுத்தாவின் அனுபவத்தை பெற்றிருக்கிற நீ, சுவிசேஷ ஊழியம் செய்கிற நீ, சுவிசேஷகனாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீ, இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு பெரிய பெரிய கட்டடங்களை கட்டிக்கொண்டு அங்கே பல ஆயிரத்தை கூட்டி சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறாயா? இல்லையென்றா இடதுகைக்கும் வலதுகைக்கும் தெரியாமல் 8 கோடி பேர் இந்த தமிழகத்திலே ரட்சிக்கப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை போல நீ அங்கும் இங்கும் நடந்து திரிகிறாயா? யோசித்துப்பார். நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டியது நிச்சயம் வரும். அதிலே யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. பவுலுடைய ரட்சிப்பு இப்படி வளர்ந்து படர்ந்ததினாலே பல ஆயிரமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பல திருச்சபைகள் நிறுவப்பட்டது. 13 சுவிசேஷ நிருபங்களை அவர் விசுவாசிகளுக்கு எழுதி அதன் மூலமாக இன்றைக்கும் அநேகர் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, நம்மை ரட்சித்திருக்கிற தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ரட்சிப்பில் ஒரு பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். அது படர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டிற்கு வருகிறார். களைப்பின் மிகுதியினால் யாக்கோபினுடைய கிணற்றின் அருகையிலே அமர்ந்து கொள்ளுகிறார். அந்த இடத்திற்கு ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொண்டு கொள்ள வருகிறாள். அவளிடத்திலே அவர் கொஞ்சம் தாகத்திற்கு தண்ணீர் தா என்று சொல்லி கேட்கிறார். அவள் சொல்லுகிறாள், நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்திலே தண்ணீர் கேட்பது என்ன நியாயம் என்று சொல்லி கேட்கிறார். இப்படியே அவருடைய சம்பாஷணை விரிந்து கொண்டே போகிறது. இந்த சம்பாஷணை விரிய 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளோடு கூட சொல்கிறார், தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று அவளோடு கூட பேசுகிறார். அதற்கு அவள் சொல்லுகிறாள், ஆமையா, எனக்கு அது தெரியும், நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து என்கிற மேசியா வருவார். அவர் வரும்பொழுது இது எல்லாவற்றையும் நமக்கு விளக்கி காண்பிப்பார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னோடு பேசுகிற நானே நீ சொல்லுகிற அந்த மேசியா என்று அவர் சொன்ன மாத்திரத்திலே அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை அப்படியே அவள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவள் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவளாக மாற்றப்படுகிறாள். ரட்சிக்கப்பட்ட அவள் பாவியாக வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு
இந்த ரட்சிப்பு கிடைத்து விட்டது, என்னுடைய ஜீவன் 2ஆம் மரணமாகிய நரகத்திற்கு காக்கப்பட்டு விட்டது, போதும் என்று சொல்லி சந்தோஷமாக அவள் சமாரிய ஊருக்குள்ளே அவள் போகவில்லை. உடனே வாசித்து பாருங்கள், 4வது அதிகாரம் 29வது வசனம். குடத்தை கீழே வைத்து விட்டு ஊருக்குள்ளே ஓடி போய் எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறாள், வந்து பாருங்கள், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார், அவர் கிறிஸ்து தானோ என்று சமாரிய பட்டணத்துக்குள்ளே போய் அவள் கேட்கிறார். அதை கேட்ட எல்லா ஜனங்களும் உடனே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு ஓடி வருகிறார்கள், அவரோடு கூட பேசுகிறார்கள். அவர் வந்த சமாரிய பட்டணத்தின் மக்களோடு கூட பேசுகிற வேளையிலே அவர்களிலே அநேகர் இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டு, மேசியாவாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று 39வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அநேக சமாரியர்கள் ரட்சிக்கப்பட்டார்களாம். பாருங்கள், ஒரு சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டாள். ரட்சிக்கப்பட்ட அவளுடைய ரட்சிப்பை அவள் தனக்குள்ளே மடக்கி வைத்துக் கொள்ளாமல், மூடி வைத்துக் கொள்ளாமல், ஊருக்குள்ளே போய் என்னோடு இருக்கிற மற்ற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் நான் இந்த செய்தியை சொல்லுவேன் என்று ஓடோடி போய் சொன்னால் எல்லா ஜனங்களும் வந்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள். கேட்டவர்களிலே அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று 39வது வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, இப்ப ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஆதாயப்படுத்தி இருக்கிறார். யோசித்துப்பார், எத்தனை ஆத்துமாக்களுக்கு நீ ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். யோசித்துப்பார், நீ பெற்றிருக்கிற ரட்சிப்பு உனக்குள்ளே மூடி முடக்கப்பட்டிருக்குமே என்று சொன்னார். நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு கிறிஸ்து உன்னிடத்திலே நியாயாதிபதியாக கணக்கு கேட்பார். நீ பெற்றிருக்கிற ரட்சிப்பை, நீ பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியின் வரத்தை வளர்ந்து படரத்தக்கதாக அறியாதவர்களுக்கு, உன்னோடு இருக்கிறவர்களுக்கு, உன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, உன் மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கு சமயம் வாய்க்கிற வேளைகளில் எல்லாம் சொல்லுவதற்கு முற்படு. அப்பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை அவருடைய வருகையின் நாட்களிலே ஜீவ கிரீடத்தை கொடுத்து அவரோடு கூட வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்பொழுதுதான் உன்னுடைய ஜீவன் அழிந்து போகாமல் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜீவனாக கிறிஸ்துவோடு யுக யுகமாய் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறும் என்று சொல்லி அந்த நாளிலே உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தீர்மானிப்பீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வாசித்து பாருங்கள், மார்க்கு 16வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். யாருக்கு சொல்லுகிறார்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும். யாருக்கு சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வரங்களை பெற்றிருக்கிற, வரத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சொல்லுகிறார். மேடை போட்டு சுவிசேஷத்தை சொல்லு என்று சொல்லவில்லை. உலகம் எங்கிலும் போய், நீ வாழ்கிற தேசம் எங்கும் போய், நீ வாழ்கிற மாநிலம் எங்கும் போய், அறியப்படாத ஜனத்திற்கு, சமாரிய பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்களைப் போல கேள்விப்படாத ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்கிற செய்தியை சொல்வதற்கு புறப்படு என்று சொல்கிறார். நீ புறப்படுவாயே என்று சொன்னால் தேசத்திலே எழுப்புதல் நிச்சயம். நீ புறப்படுவாயே என்று சொன்னால் சபையிலே எழுப்புதல் நிச்சயம். நீ புறப்படுவாயே என்று சொன்னால் உன் குடும்பத்திலே எழுப்புதல் நிச்சயம். ஆண்டவரை இயேசு வாக்குமாறாதவர். நான் சென்னையிலே வாக்கிங் போகிற வேளையிலே ரோட்டிலே ஒரு சகோதரன் உட்கார்ந்து செருப்பு தைத்து கொண்டிருப்பார். பல நாட்கள் அவரை கவனித்தேன். கடந்து போகும் பொழுதெல்லாம் அவருக்காக ஜெபித்தேன். ஒரு நாள் அமர்ந்து அவரோடு கூட பேசினேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னேன்.
அவர்தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக அவருக்கு விளக்கி காண்பித்தேன். அப்பொழுது அவர், ஐயா, எனக்கும் இந்த இயேசு கிறிஸ்து வேண்டும், நான் பாவி, என்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனம் திறந்து பேசினார். தொடர்ந்து அவரை வேதத்தை வாசிக்க சொன்னேன், ஜெபிக்க சொன்னேன். போகும்பொழுது வரும்பொழுதெல்லாம் வேதம் வாசித்தீர்களா, ஜெபித்தீர்களா என்று சொல்லி கேட்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவராய் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியாக வாழ்வதற்கு தீர்மானித்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இது போன்ற எத்தனை ஜனங்கள் இவர்கள் எல்லாம் உனக்கு உண்பதாக இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்ட உனக்கு உண்பதாக இருக்கிறார்கள், பரிசுத்தாவின் நிறைவு பெற்ற உனக்கு உண்பதாக இருக்கிறார்கள். இதெல்லாம் மிஷனரிகளுடைய வேலை ஐயா, இதெல்லாம் சபை போதகர்களுடைய வேலை ஐயா, இதெல்லாம் சபை ஊழியர்களுடைய வேலை ஐயா. நான் ஒரு சாதாரண விசுவாசி, எனக்கு அரசாங்க வேலை நிறைய இருக்கிறது, கடை வேலை நிறைய இருக்கிறது, என் ஃபேக்டரியிலே வேலை நிறைய இருக்கிறது, இதற்கெங்கே எனக்கு நேரம்? அருமையான தேவஜனமே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்வதை மறந்து போகாதே. உலகம் எங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று ரட்சிக்கப்பட்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அரசு அலுவலகத்திலே வேலை பார்க்கிற உன்னை பார்த்து சொல்கிறார். ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் நிறைவை பெற்று வியாபாரம் செய்கிற உன்னை பார்த்து சொல்கிறார். பரிசுத்தாவின் நிறைவை பெற்று ரட்சிக்கப்பட்டு ஃபேக்டரி வைத்து நடத்துகிற உன்னை பார்த்து சொல்கிறார். அறியப்படாத ஜனங்களுக்கு, உன் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, உன் பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு, உன் அலுவலகத்தில் வேலை செய்கிற உன் நண்பர்களுக்கு இயேசுவே இரட்சகர் என்கிற செய்தியை சொல்லுவதற்கு முன் வருவாயா? எழும்பி வருவாயே என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சிலுவை ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த இந்த ரட்சிப்பு உன் மூலமாக வளர்ந்து தேசம் எங்கிலும் படரும். இந்திய தேசத்தில் இருக்கிற 140 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். தமிழகத்தில் இருக்கிற 8 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். நம்மை ஆட்சி செய்கிற அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள். செயல்பட தீர்மானிப்பாயா? கர்த்தருக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். தீர்மானத்தோடு உலகால்களை ஊன்றி என்னோடு சேர்ந்து ஜெபிப்பாயா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான ஜெப வேளைக்காக ஸ்தோத்திரம். தேவனே, கேட்ட செய்தி சத்தியத்தை யார் யாரெல்லாம் தன்னுடைய ஆத்துமத்திலே ஏற்றுக்கொண்டு உடைய ஜீவனை காப்பாற்றும்படியாய் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவை நிறைவு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் அறியாத ஜனங்களுக்கு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு எழும்ப என்னுடைய தட்டி எழுப்பும் ஆண்டவரே. எத்தனையோ வேலை இருக்கலாம், அந்த வேலையின் மத்தியிலே நான் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பேன் என்று சொல்லி எழும்புவதற்கு உதவி செய்ய ஆண்டவரே. அழிந்து கொண்டிருக்கிற என்னுடைய தேசம், அழிந்து கொண்டிருக்கிற என்னுடைய தமிழகம் மீட்கப்பட கிருபைதாரும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட கொஞ்சம் பேர் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட எங்களை கொண்டு எங்களுக்குள் இருக்கிற ரட்சிப்பு வளர்ந்து பெருகுவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறேன் ஆண்டவரே. யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தீர்மானித்தார்களோ அவர்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும், என்ன வியாதிகள் இருந்தாலும், என்ன பலவீனங்கள் இருந்தாலும், என்ன பிசாசின் போராட்டங்கள் இருந்தாலும், தொழிலிலே என்ன நஷ்டங்கள் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் மாறுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி